ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷ், டி கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியாம் நடிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்றாரு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜயோட திரைப்படம் February 20 ரிலீஸ் ஆகும்னு ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் இந்த படம் போஸ்ட்போன் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு நேத்து கூட நான் சொல்லிருப்பேன். இப்ப மறுபடியும் ரிலீஸ் டேட்டை மாத்திருக்காங்க. February 27 ரீ ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா இந்த படத்தை April 14 ரிலீஸ் பண்ணிரலாம். மூவி ரிலீஸ் ஆகி 10 இயர் ஸ்பெஷலா. ஆனா இவங்க இப்பவே எத்தனை தடவை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி மாத்திக்கிட்டு இருக்காங்க. சசிகுமாரோட மயிலாடு மூவிக்கான சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி வாங்கிட்டாங்க. இதை அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் கல்யாணோட தசமக்கான் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வினீத் வரப்பிரசாத் டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண், பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. பிரிட்டோ மைக்கேல் மியூசிக் பண்றாரு. துருவ் விக்ரமோட அடுத்த படத்தை தெலுங்கு டைரக்டர் தீபக் ரெட்டிங்கிறவரு டைரக்ஷன் பண்ண போறது நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மூவில ருக்மிணி வசந்த் ஃபீமேல் லீடா பண்ண போறதாவும் சாயா பேங்கர் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் நியூஸ் வந்திருக்கு. இது இப்போதைக்கு நியூஸா தான் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்ப நான் சொல்றேன். இது ஒரு ரொமான்டிக் காமெடி படமா எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரோட கோச்சடியன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இது அப்படியே ரிலீஸ் பண்ணாம ஏஐ மூலமா ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க்கும் ஆயிருக்கு. ரீமாஸ்டர்ட் வெர்ஷனுக்கான டீசர் கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்கிரமே ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயனோட செய்யன் படத்துக்கான கிளிம்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிம்ஸ் பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த மூவிக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அக்டோபர்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும். அஜித்தோட AK 64 மூவிக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் வர வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். மோஸ்ட்லி இந்த மாசம் அப்டேட் விட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வருஷத்தோட எண்டுல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கான ஷூட்டிங் கேரளால இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இப்போ இந்த மூவிக்கான ஷூட்டிங்ல சூர்யா ஜாயின் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்னன்னா, இந்த படம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய நியூஸ், இந்த படம் மோஸ்ட்லி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து 3 to 4 மந்த் கழிச்சு சூர்யா 46 ரிலீஸ் ஆகும். அதுக்கு அடுத்து இந்த வருஷத்தோட எண்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாமாங்கிற மாதிரி டாக்ஸ் போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். தலைவர் 173 படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. அதுக்குள்ள ரஜினி கமல் படத்துக்கான ஷூட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மே மாசம் தான் இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரஜினி கமல் காம்போ மூவிக்கான ஷூட்டிங். அதுக்குள்ள தலைவர் 173 மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க. மகான் படத்தோட பார்ட் 2 வரப்போறதா நியூஸ் போகுது. இது உண்மையானு கேட்டிருக்காரு. அடுத்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு டீடைல்டான ஷார்ட்ஸ் வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். மரகதநாணயம் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. நேற்றுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணது பூஜை போட்டதா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஷூட்டிங் பத்தி அப்டேட் வரல வந்தா நான் சொல்றேன். இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன். மதராசி படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல, ஆனா டீசெண்டா போயிருக்கு. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணதுனால இந்த படம் அவ்வளவு வசூல் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு வசூல் பண்ணல. ஒரு படத்தை ஒரு சேட்டலைட் சேனலுக்கு விற்கும் போது அந்த சேனலுக்கிட்டே ஓடிடியும் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஓடிடி விற்காம சேட்டலைட் மட்டும் வித்துட்டு வேற ஓடிடிக்கு அந்த படத்தை விற்கிறாங்க. இப்படி செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடிடி சேட்டலைட் ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுக்க தான் ப்ரொடியூசர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒருவேளை ப்ரொடியூசர் சொன்ன விலை அதிகமா இருக்கும் பட்சம் ஏதாச்சும் ஒரு ரைட்ஸ் மட்டும் அவங்க வாங்குவாங்க. ஒன்னு சேட்டலைட் இல்ல ஓடிடி அப்படின்னு. சோ அப்படிதான் சேட்டலைட் ஒன்னுக்கும் ஓடிடி ஒன்னுக்கும் போகும். இதை பத்தி நேற்று வீடியோ கடைசியில நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்டேட் என்கிட்ட இல்லைன்னு. சோ அப்டேட் வந்தா நான் சொல்றேன் நண்பா. இதை பத்தி அப்டேட் இப்போதைக்கு இல்ல. இதை பத்தி நேற்று வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ நேற்று வீடியோ கொஞ்சம் தெளிவாக பாருங்க. இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ தான் நான் போட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அஜித்தோட பில்லா மூவி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.